வணக்கம். இங்கே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு ஹெச்பி சோலார் பம்பிங் சிஸ்டம். இவங்ககிட்ட ஏற்கனவே ஒரு ஹெச்பி சிங்கிள் ஃபேஸ் மோட்டார் ஓடிக்கிட்டு இருந்தது. அந்த மோட்டார் வச்சு அங்கே பண்ணையெல்லாம் வச்சுருக்குறாங்க. ஏற்கனவே ஷீட் ரூஃபெல்லாம் வச்சுருக்குறாங்க. அந்த மோட்டாருக்கு கமர்ஷியலில் இருக்கிறதுனால கரண்ட் பில்லு ரொம்ப அதிகமாக வருது. இதுக்கு எப்படியாவது சோலார் போட்டுடணும். ஒரு நாளைக்கு ஒரு 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஓடினா போதும் அப்படிங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. அதனால் அந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரை சோலார் வைண்டிங்காக மாற்றி விட்டுருவோம். ஒரு 4500 செலவாகும். அதுக்கப்புறம் ஒரு 85,000 சோலார் பேனல் ஸ்ட்ரக்சரு, அந்த அந்த விஎஃப்டி ட்ரைவு இதெல்லாம் போட்டு நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு 1000 வாட்டு சோலார் பேனல் சூப்பராக ஓடுதுங்க. 1500 வாட்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த இடத்துல 3 பேனல் 550 வாட்ஸு பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருக்கு. காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சுன்னா சாயங்காலம் 4 மணி வரைக்கும் சர்வசாதாரணமாக ஓடும். ஏற்கனவே உங்கள்கிட்ட மோட்டார் இருக்குன்னா அதை வீணடிக்க வேண்டியதில்லை. அந்த மோட்டாரையே அப்படியே சோலார் வைண்டிங்காக மாற்றிடலாம். சிங்கிள் ஃபேஸ் மோட்டாராக இருந்தாலும் சரி, 3 ஃபேஸ் மோட்டாராக இருந்தாலும் சரி, சோலாருக்கு ஓடுற மாதிரி நம்ம பண்ணிடலாம். சோலாருக்கு வைண்டிங் மாற்றின பிறகு நீங்கள் சிங்கிள் ஃபேஸ்லேயும் ஓட்டலாம், சோலார்லேயும் ஓட்டலாம். 3 ஃபேஸில் 2 ஃபேஸை வச்சும் ஓட்டலாம். இப்படி மல்டி பர்பஸாக அந்த மோட்டார் மாறிடும். நம்ம ஒரு மோட்டார் வாங்கியிருக்கோம்னா நம்ம ஒரு 20,000 25,000 வாங்குகிறோம். அதை போய் ஓரம் கட்டி வச்சுட்டு புதுசாக மறுபடியும் ஒரு 25,000 மோட்டார் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு மோட்டாருடைய லைஃப் பார்த்திங்கன்னா எப்படியும் 15லேருந்து 20 வருஷம் உழைக்கும். ஒரு புஷ்ஷு தேயும், இம்பல்லர் தேயும், ஒரு ஷாஃப்ட்டு தேஞ்சிருக்கலாம், காயில் கட்ட வேண்டி வரலாம். 25,000 மோட்டாருக்கு 5,000 காயில் கட்ட வேண்டியது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அந்த மாதிரி பாடும்போது சோலார் மோட்டார் நீண்ட நாள் உழைக்கக்கூடியதாக மாறிடும். சோலார்லேருந்து சரிசமமான கரண்ட்டு ஈவனாக ஏற்ற இறக்கம் இல்லாமல் வர்றதுனால நீண்ட நாள் உழைக்கக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி இங்கே சாயங்காலம் 5 மணிக்கு பேனல் இது மாதிரி மேற்கு பக்கமாக திருப்பி வச்சோம். 5 மணிக்கு ஓடும்போது 50 ஹெர்ட்ஸ் ஓடுது. ஃபுல் கரண்ட்டு வருது. அதான் இதில் பார்த்த ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ட்ராக்கிங் சிஸ்டம் போடும்போது எப்போயுமே சூரியனை பார்த்த மேடைக்கு பேனலை வைக்கும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம். நிறைய இடங்கள் என்ன பண்ணிடுறாங்க, இருக்கிற ஷெட்டில் அப்படியே காம்ப்ரமைஸ் பண்ணி போடுங்க சார், வேறு என்ன பண்ணுறது, கூடுதலாக செலவழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க. எந்த அளவுக்கு பேனல் நேராக சூரிய கதிர்களை பிடிக்குதோ அந்த அளவுக்கு அதிகமான பவர் வரும். இப்போ 5 மணிக்கு நீங்கள் இந்த மாதிரி ஷீட்டில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 25-30 பாயிண்ட்டு தான் வரும். ஒரு 40%, 50% தான் ஓடும். இதே சூரியனை பார்த்து நேரடியாக குத்தா வைக்கும்போது உங்களுக்கு 100க்கு 100% கிடைக்குது. காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் 90லேருந்து 100% ஓடும்போது அதிக அளவான தண்ணியை நம்மளால் பம்பிங் பண்ணி எடுக்க முடியும். இந்த இடத்துல அதை நாங்கள் பார்த்தோம். ரொம்ப பிரமாதமாக ஓடிக்கிட்டு இருந்த பம்புங்க ஒரு ஹெச்பி பம்பு.